ஆசீர்வாதம் எனக்கும் உனக்கும் வரும்படியாக இயேசு கல்வாரியில மரித்தார் என்று வேதம் ஒரு சொல்லும் ஒரு கமாவும் விசகாத வேதம் சொல்லுது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும்படியாக. ஆபிரகாம் எப்படி இருந்தான்? செல்வச்சீமானா இருந்தான், பூமி தாங்காத ஆசீர்வாதம். ஈசாக்கு எப்படி இருந்தான்? விதைக்காத இடத்துல எல்லாரும் ஓடுறாங்க, இருக்கக்கூடாத இடமா இருக்கு, தண்ணி இல்லாத இடமா இருக்குது. விதைக்கிறான், நூறத்தனையா கொடுக்குது. தோன்றுறான் தண்ணி, தண்ணியிலே அவன் ஓடுறான், இவன் தண்ணி தோன்றுறான், தண்ணி வருது. அடே அவனுக்கு பட்டினி, உனக்கு பரிபூரணம். அவனுக்கு பட்டினி, உனக்கு பரிபூரணம். அவனோட ஒப்பிட்டு உன்னை பார்க்காத. நீ தேவனுடைய பிள்ளை, உனக்கு கர்த்தருடைய நாமம் தரித்திருக்கிறது என்று கண்டு மற்றவர்கள் நடுங்குவார்கள். 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், நானும் 4 பிள்ளைகளோட நானும் இந்த மனைவியும் சேர்ந்து 6 பேர். என்ன பாருங்க, 6 பேரோட மெட்ராஸ்ல நிக்கிறேன். காசு பாக்கெட்ல 350 ரூபா தான் இருக்கு. இந்தியன் காசு 350 ரூபா தான் இருக்குது. அந்த நேரத்துல இந்த பாட்டு வந்தது. கூரை இல்லையே கூரையில் பாட்டு பாடுறது சரியா இருக்கு, இந்த கண்ணால அப்படியே ஓடிக்கின்றது. காசு இல்லை, எப்படி இந்த பாட்டை பாடுறது? அன்றைக்கே இந்த பாட்டை பாடினேன். காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய கர்த்தர் அதை பாட 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 எனக்கே நான் பேசிக்கொண்டேன். என் ஆத்மாவே நீ பயப்படாது, என் ஆத்மாவே நீ ஏன் தியங்குகிறாய், பயப்படாது, கர்த்தர் இருக்கிறார். இப்படியே பாட 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 எனக்கு விசுவாசம் வந்துச்சு. புரியுதா? நான் மற்ற ஆளுக்கு பேசல, காசுக்கு பேசல, எனக்கே நான் பேசிக்கொண்டேன். ஆமே. அதனால இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த ஒவ்வொரு தடவும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற நேரத்துல காசு சாதாரணம், ஆனா ஒரு கொடுமையான நேரத்துல காசோட பொறுமதி மிக பெரியதாய் தெரியும். தெரியுமா தெரியாதா? சாதாரண காசு தேவையில்லாத நேரத்துல சாதாரணமா கிடக்கும். ஆனா ஒரு பொறுத்த நேரத்துல, பிரச்சனையை தீர்க்கிற நேரத்துல காசு பெரிய காரியமா இருக்கும். அப்படி எல்லாம் நான் கடந்து வந்தேன். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். இவர் படிக்கிறார், இப்படி நான் படிக்கிற மாதிரி தான் இவர் படிக்கிறார். அவர் பாட்டை தொடர்ந்தே அறிக்கை படிக்கணும். அந்த பாட்டை தொடர்ந்து அறிக்கை படிக்கிறது. ஆமென் ஆமென். அப்படியான தேவை எனக்கு குறைவில்லாத படிக்கு இப்படி தூக்கல, அப்படியே தூக்கி என்ன உன்னதத்தில் அப்படியே. எதிரிகள் முன் விரும்பும்
தாவீது ராஜா இப்படி அவன் ஒரு மந்தம் மேய்ப்பவன், ஒரு ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த தாவீது ராஜா, ஆடுகளை மேய்க்கிறவன். அந்த எண்ணத்தோடையே கடவுள் தன்னை மேய்க்கிறதா கற்பனை பண்ணி தான் பாடினான். இப்ப எண்ணெய தலையில ஏன் தடவுறதுண்டா, கவனமா கவனிங்க, எண்ணெய தலையில ஏன் தடவுறதுண்டா, இந்த ஆடுகள் கொழுத்த ஆடுகளை ஒரு நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ச்சலை காட்டி கொடுத்துக்கின்ற நேரத்துல அந்த புள்ள நரிகளும் கொடிய விலங்குகளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்குமாம். அது மாத்திரம் இல்ல, பெரிய பாம்புகள் பார்த்துக்கிட்டு இருக்குமாம், அப்படியே முழுங்கிடலாம். அப்ப அதற்கு அது முழுங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது போய் அந்த பொத்துகள் தெரியாம அப்படியே வச்சிருக்கும், அப்படியே தலையை வச்சு அதை அப்படியே முழங்கிடுன்றதுக்காக தான் அப்படியே எண்ணெயை தடவிடுவார். எண்ணெயை தடவினா அந்த எண்ணெய் மனத்துக்கு பாம்புகள் எல்லாம் விலந்திருக்கும். எவ்வளவு ஒரு நல்ல தேவன், யோசிச்சு பாருங்க. அது வாயுரிக்கணும் தான் இருக்க முடியும், அதை பிடிக்கல, அதை அப்படியே தடவி விட்டுறாராம். அப்படி தடவி எங்களை உயர்த்துற தேவன். நானும் நீங்களும் உயர்ந்திருக்கிறத பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற தேவன் நம்முடைய தேவன். தண்ணீரண்டை அமர்ந்த தண்ணீரண்டை கூட்டிட்டு போவாராம். ஏன் அமர்ந்த தண்ணீரண்டை? ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணி சத்தங்கள். இந்த ஆடுகளோட சம்பந்தப்பட்ட அஞ்சனியன நூவாக்கா மற்ற ஆட்கள் இருக்கிற தங்கமணிலாம் இருக்கிறாங்க. ஓடுற தண்ணியில ஆடு போய் நிற்காது. தெளிந்த நீரண்டையில், தெளிந்த நீரண்ட அமைதியான நீரண்டையில் அப்படியே நடத்துவாராம். அதுகள் வந்து அப்படியே பாகத்தை தேய்த்து அப்படியே படுத்து. ஆமே, தண்ணீரண்டை பசுமையான புல்வெளியில அப்படி ஒரு பாடல் இருக்கு. இந்த பசுமையான புல்வெளியில நடந்து செல்வது, அப்படியே பசுமையான மேய்ச்சலை கொண்டு போய் காட்டுவார். அப்படியே பசுமையான மேய்ச்சலை காட்டுவார். அப்படியான ஒரு நல்ல தேவர் அவர். நாங்க எங்கெங்கயோ பிறந்தோம், எங்கெங்கயோ கருவிலையெல்லாம் உருவானோம். எங்களை அடுத்து அவர் சொல்றார், நீ மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால என்னுடைய பிதாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இங்க இருக்கிற வசனம் யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால. ஆமென். நீங்கள் என்னிடம் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். எனக்கும் சீசரா. பிதாவுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும்டா, நீ கனி கொடுக்கணும்டா, காசு கொடுக்கணும்னு நான் சொல்லல. அந்த இடத்துல வேலை செய்யறதுல பெரிய ஆபீசரா இருக்கிறது யாரு? அவன் தேவனுடைய பிள்ளை. இந்த இடத்துல இன்ஜினியரா இருக்கிறது யாரு? அவன் தேவனுடைய பிள்ளை. இந்த இடத்துல ஜியா இருக்கிறது யாரு? அவன் தேவனுடைய பிள்ளை. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துறாராம். எதிரிகள் உனக்கு எதிரா. அதுல வாசிங்க பாருங்க, அதுல வாசிங்க. அந்த 28 இருந்து வாசி. உனக்கு ஒரு வழியா வருவார்கள். அந்த அதுல மற்றதுல இலவு தமிழ் இல்ல, மற்றதுல இந்த இதுல வாசி. ஒரு வழியா வருவார்கள். அதை வாசிச்சு பாரு சீக்கிரமா. உனக்கு எதிராக பகைவர்கள். எப்படி பகைவர்கள்? சண்டைக்கு மாத்திரம் இல்ல, வேலி சண்டைக்கு வருவாங்க. இது என்ன வேலியம்பாங்க? இல்லாத காணிய ஒரு கொஞ்ச காலம் இல்லாம இடம்பெயர்ந்து அங்கால போயிட்டு இஞ்சால வந்தா முடிச்சு வச்சுட்டு சொல்லுவாங்க, ஆட்சி உரிமை எனக்குன்னு சொல்லுவாங்க, வெளிப்படுத்தின உறுதி எனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பதியப்பட்ட உறுதி எங்கிட்ட இருக்குது. அப்ப பகைவர்கள் சண்டைன்றதுல மாத்திரம் இல்ல,
சாணியை பிடிக்கிறதுல வருவாங்க, களவெடுக்கிறதுல வருவாங்க, பழங்களை இது தேங்காய் இருக்குது 2 பார்த்துட்டு போற இடையில நாளைக்கு தேங்காய். அப்ப உனக்கு எதிராக வர பகைவர்கள், அப்ப பகைவர்கள் எல்டிடியும் ஆமியும் சண்டை பிடிக்கிற மாதிரி பகைவர்கள் இல்ல, பகைவர்கள் இல்ல, பல வழி பகைவர்கள் இருக்கிறார்கள். வாச்சி உங்களுக்கு எதிராக வரும் பகைவர்கள் உங்களுக்கு முன்பாக தோல்வி அடையும்படி. ஆமென். உனக்கு முன்பாக தோத்து போயிடுவாங்க ஐயா. வருவான் கம்பீரமா, அவன் உனக்கு முன்பாக தோல்வி. பகைவன் மாத்திரமல்ல, உனக்கு எதிராக எழும்புற வியாதி தோத்து போயிடும், உனக்கு எதிராக எழும்புற தரித்திரம் தோத்து போயிடும், உனக்கு எதிராக எழும்புற சதி திட்டம் தோத்து போயிடும், உனக்கு எதிராக எழும்புற போட்டிக்காரன் தோத்து போயிடுவான். வெற்றி பெறுகிறது நீ, தேவனால பிறந்த நீ, உலகத்தை ஜெயிக்கிற நீ, உலகத்தை ஜெயிக்கிற நீ. ஆமென். ஆசி ஆசி. உங்களுக்கு முன்பாக தோல்வி அடையும்படி கர்த்தர் செய்வார். அவர்கள் ஒரு திசையிலிருந்து உங்களை எதிர்த்து வருவார்கள், இந்த திசையிலிருந்து எதிர்த்து வருவார்கள். ஆனால் உங்களை விட்டு 7 துண்டக்கானையில துணியக்கானையில என்று 7 திசையா சிதறி ஓடுவார்களா. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். உங்க குசனியில என்ன குறைவதே தெரியும். குசனியில என்ன குறையுது, என்ன தேவை, எல்லாவற்றையும் அறிஞ்சு வாங்கிட்டார். அப்படிப்பட்டது புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சங்கீதம் 23 சொல்லுங்க. இப்ப பாடின பாட்டு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஓ உலக பிரகாரமான காரண காரியங்களை சொன்னா புலிக்குடிய விஜயில சிங்கம் காட்டுல பட்டணி கிடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை, அது கூடி கிடக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், என்னுடைய பிள்ளை நீ கிடக்கவே மாட்டாய். கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். அடுத்தது சங்கீதம் 1ஆம் சங்கீதம் தான் இருக்கு மனப்பாடம். சங்கீதத்தை சொன்னா எல்லாருக்குமே இந்த சங்கீதம் 1ஆம் இந்த 150 சங்கீதத்துக்கு
திறவுகோல் இந்த முதலாம் சங்கீதம். சூரியன் படியாக கவனிங்க. திறவுகோல் இந்த முதலாம் சங்கீதம். இந்த முதலாம் சங்கீதத்தை அப்படியே தொடர்ந்து நாங்க வாசிச்சுட்டு போறோம். பின்னுக்கு வாரதெல்லாம் அதோட அது சங்கீதத்தோட ஒத்த காரியம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. இரண்டாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனையை துன்மார்க்கன்ட்ட போய் கேட்காத. கர்த்தருடைய பிள்ளைகளிடங்கள் அல்லாடி வேதத்திலங்கள் அல்லாடி கர்த்தரிடத்திலங்கள் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமல் பாவ காரியங்களில போய் கூடவும் இருக்காத, குடிக்காத, சோடா கவுத்தி தந்துருவான், குடிக்காத, அவனோட இருக்காத. நான் வரமாட்டேன்னு சொல்லு. அடுத்தது இவரும் கடவுள் கத்திரங்கிறேன் கத்திரிக்காய்ங்கிறேன் அப்படி பரியாசம் பண்ணவன்கிட்ட போவா. இந்த எவதா சொல்ற கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறவன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவன் அடுத்தது கர்த்தருடைய வேதத்தில் அவனுடைய மனமகிழ்ச்சி இருக்கும். அடுத்தது கவனமாக்கொள்ளுங்க. இதோடையே எல்லாரும் நினைச்சிருக்கீங்க அப்படியே முழுவதும் சங்கீதம் உண்டு. இதோடையே அந்த வசனம் நிக்குது. அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவன். இப்ப இந்த சொல்லிக் கொண்டிருக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்றதான் அடுத்த வசனம் சொல்லுது. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. சொல்லிக்கொண்டு இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லிக்கொண்டு இருக்கிறவனுக்கு என்ன நடக்கும் என்றதை சொல்றார். வாசிங்க. அடுத்தது வாசிங்க. அவன் இப்படி செய்கிறவன் நீர்கால்வாய். அதுல வாசிங்க. நீரோட இல்ல, ஓட ஓடுற ஓட தண்ணி ஓடுற ஓடையில் அவன் இப்படி செய்கிறவன் நீரோடையின் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான். பருவ காலத்துல அந்தந்த பருவ காலத்துல ஒரு பிள்ளை கல்யாணம், ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு கரெக்டான காலத்துல கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கிற சுதந்திரம் அது கிடைக்குது. கர்த்தரால வார சுதந்திரம் கிடைக்கும். அது பருவகாலம் வந்த உடனே 6 வயசுல சரியான பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் கிடைக்குது. பிறகு படிச்சு முடிச்ச உடனே ஓஎல் பாஸ் பண்ணுது. அதுக்கு பிறகு ஏஎல் பாஸ் பண்ணுது. அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி கிடைக்குது. அதுக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் அந்தந்த காலத்துல காரியங்கள். அதன் காலத்துல காரியங்களை நேர்த்தியா செய்கிறதவன். நேர்த்தியா செய்கிறதவன் வாசிங்க. அவன் செய்வதெல்லாம் நீ செய்யறதுக்கு ஒரு பொறைமுறைய நீ பலம் பெற வேணுமெண்டா, நீ வெற்றி பெற வேணுமெண்டா இதே சொல்லிக்கின்றது. எனக்கு நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும், சஞ்சலமும் தவிப்பும் என்னையும் என்னுடைய குடும்பத்தை விட்டு ஓடி வருமா ஓடி போகுமா உச்சமா சொல்லு. இப்ப அந்த கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல வாசிங்க. கவனமா கவனிங்க. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன்னா நீங்க அதையும் சேர்த்துட்டீங்க. அது இல்ல இப்படி செய்யறவனுக்கு தான் இவ்வளவு பிச்சம் சொல்லி இருக்கின்றத வாசிக்கிறேன். அவர் பொல்லாதவரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வோரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உள்ளவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அந்த மரத்திற்கு ஒப்பாவார். கவனமா வாங்கிட்டா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிச்சு கண்டு சொல்லி கொண்டிருக்கிறவன் நீரோடையில நடப்பட்டு செழுமையாவும் பசுமையா இருக்கிற மரத்துக்கு ஒப்பாவார். அப்ப மிச்ச கதை என்ன?
இந்த ரெண்டு வசனத்துக்கு தான் மிச்ச விளக்கம். சங்கீதம் முதலாம் சங்கீதம் முழுவதும் சங்கீதம் இல்ல, ஒரே ஒரு வசனம் தான். இரவும் விளங்கிட்டா சொல்றது கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷனுக்கு எப்படி இருப்பான் என்றது எத்தனை வசனம் மிச்சம் வருது? 6 வசனம். அந்த ஒரு வசனத்துக்கு விளக்கம். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் வேத வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறவன், புரியுதா? சொல்லிக் கொண்டிருக்கிறவன் இப்படி இருப்பான். எப்படி இருப்பான்? அவன் நீரோடையின் அருகில நாட்டப்பட்ட மரத்தை போல இருந்து கனிரந்து பசுமையா இருப்பான். பச்சை பசுரென்று இருப்பான். செய்வது அனைத்திலும் அதில் அடங்காதது ஒன்றும் இல்லை. அதுல மேசன் மேல் அடங்குது, பெயிண்டிங் மேல அடங்குது, யூனிவர்சிட்டி அடங்குது, படிப்பு அடங்குது, வீட்டு கிச்சன் மேல அடங்குது. எல்லா வேலையும் அதுக்குள்ள எல்லா வேலையும் உன்னுடைய மாபிசைக்கிற தொட்டியும் அசுமதிக்கப்பட்ட எல்லாம் அடங்குது. ஒன்றையும் விட இல்லை. அப்ப என்ன செய்ய திருப்பி வந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பலம் வரும் இருக்கல, வாய்க்கும் பலம் வரும். இப்படி எல்லாம் நீ பலம் வருவான். முதலாவது சங்கீதமே திறந்து விட்டுட்டு நீ இப்படித்தான் இருப்பாய். நீரோட உன்னை பார்க்கிற நேரம் இல்ல பாருங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அப்படித்தானே சொல்றோம். ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஏன் அப்படி சொல்றோம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கும் உனக்கும் வரும்படியாக இயேசு கல்வாரியில மரித்தார் என்று வேதம் ஒரு சொல்லும் ஒரு கமாவும் விசகாத வேதம் சொல்லுது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும்படியாக. ஆபிரகாம் எப்படி இருந்தான்? செல்வச்சிமானா இருந்தான். பூமி தாங்காத ஆசீர்வாதம். ஈசாக்கு எப்படி இருந்தான்? விதைக்காத இடத்துல எல்லாரும் ஓடுறாங்க. இருக்கக்கூடாத இடமா இருக்கு, தண்ணி இல்லாத இடமா இருக்குது. விதைக்கிறான், நூறத்தனையா கொடுத்து தோன்றுறான். தண்ணியிலே அவன் ஓடுறான். இவன் தண்ணி தோன்றான், தண்ணி வேறு. அடே, அவனுக்கு பட்டினி, உனக்கு பரிபூரணம். அவனுக்கு பட்டினி, உனக்கு பரிபூரணம். அவனோட ஒப்பிட்டு உன்னை பார்க்காத. நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு கர்த்தருடைய நாமம் தரித்திருக்கிறது என்று கண்டு மற்றவர்கள் நடுங்குவார்கள். நம் பணத்தை மாத்திரம் சொல்ல இல்லை, உன்னை விட்டு நம் பணத்தை மாத்திரம் கதைக்க இல்லை. உனக்கு எதிராக போராடி கொண்டு வரவங்க வழிவக தெரியாம 7 வழியா ஓடுறதும் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதோட ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஆசீர்வாதம் வந்தா எங்கள் மேலே எல்லாம் ஆசீர்வாதம் வந்தா ஐஸ்வர்யம் அப்படியே கூட்டிக்கொண்டு ஒரு காந்தத்தை இழுத்தா அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற அப்படியே ஒட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனை வராது. அப்ப இதுவே எங்களோட பேச்சா இருக்கும். இரவும் முழுவதும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்வாய் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையொன்றும் உதிராதிருக்கிற பச்சை பசிரான மரத்தை போல் இருப்பான். நான் சொன்னா சங்கீதம் சொல்லுது. அத விளங்க வேண்டிய பிரகாரம் விளங்காதபடியா அதற்குரிய பலாபலன்களை நாங்கள் பெறாமல் இப்ப விளங்கிட்டா